உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த சர்ச்சுக்கு வந்து 2017 வந்தோம். வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறையும் கிடையாது. கர்த்தர் நாளுக்கு நாள் எங்களை வந்து இன்னும் அதிகரித்து நாளுக்கு நாள் எங்களை வந்து வளர செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் இங்கே வரும்போது எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. எங்கள் கையில் தொழில் இல்லை, எதுவுமே கிடையாது. என்ன செய்கிறேன்னே தெரியல. அப்போ அண்ணனோட மெசேஜ் வந்து டிவியில் நம்ம பார்த்தோம். அவருடைய வார்த்தை எங்களை தொட்டது. நாங்கள் இருக்கிற இடம் வந்து கடச்சனந்தல். அங்கேருந்து நாங்கள் இங்கே வர்றதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும். இருந்தாலும் நாங்கள் ரிஸ்க் எடுத்துட்டோம். வந்த வாரம் வந்து இன்னொருத்தருடைய நம்பி இருந்துட்டோம். அவங்க மூலியமாக தான் எங்கள் வீட்டில் எல்லாமே நடக்கும். அவங்க கடைசியில் இறந்து போயிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியல. அப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது வாரம் வந்து அவங்க வண்டியில் தான் வந்தோம். அடுத்த வாரம் வந்து எங்களுக்கு புது வண்டியில் வந்தோம். 2 நாளில் ஆண்டவர் புது வண்டியை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு கிருபை. அப்புறம் 2 வீலரில் வரும்போது 2 வீலரில் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாப்பா பெரிய பிள்ளை ஆகிட்டா. அப்போ ஆண்டவர் வந்து ஆட்டோ கொடுத்தாங்க. பார்த்தா திருப்பி இன்னொரு ஆட்டோ கொடுத்தாங்க. அந்த ஆட்டோ கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லி திருப்பி ஸ்மார்ட்டான ஆட்டோ கொடுத்தாங்க. இந்த 3 வண்டி ஓட்டுற அளவுக்கு என் கணவர் தகுதியானவர் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பலவீனமானவங்க. அவங்களுக்கு வந்து 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க குடலில். அதுவும் அவங்களும் உயிரோடு இருக்கிறது வந்து கர்த்தருடைய கிருபை தான். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இங்கே வந்ததுலேருந்து அவங்க இத்தனை வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா வந்து ஆண்டவருடைய வழி நடத்தல் தான். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே தேவையெல்லாம் சந்தேகப்பட்டிருக்கு. வீட்டு வாடகை கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஃப்யூச்சர்னு வரும்போது கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கும். பிள்ளைய எப்படி கட்டி கொடுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னே கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அதுக்கும் ஆண்டவர் வழி செஞ்சுருக்காரு. என் கூட பிறந்தவங்க வந்து 6 பேர். நான் 4வது ஆள். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுடைய சொத்து நிறையா இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா வந்து மேரேஜுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைக்கு எந்த சொத்துமே கிடையாது, பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறேன்னு தெரியல. உயில் கூட எழுதி வச்சுட்டாங்க. அப்போ என்ன செய்கிறேன்னு தெரியல. என் தம்பியெல்லாம் என் மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க. 2 தம்பிகளும். எங்கள் அம்மா வந்து ரொம்ப பலவீனமானவங்க. அவங்க வந்து முடியாமல் இருக்காங்க. அப்போ 2 தம்பிகளும் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு பேசுனாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்கிட்ட பேசுனாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மாவுடைய ப்ராப்பர்ட்டி, எங்கள் அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம், இதில் உனக்கு நாங்கள் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லி. என் பெற்ற தாய் கூட எனக்கு அந்த மாதிரி நினைக்கலாம். ஆனால் என் கூட பிறந்தாங்க எனக்கு ஒரு பங்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் என்னை லட்சாதிபதி ஆக்கியிருக்காரு. நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. எங்கள் அம்மாவுடையது, எங்கள் அப்பாவுடையது ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். வர வர நான் தேவனுக்கு எங்களால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டே இருப்போம். கர்த்தருக்கு உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.